ஹை ஃப்ரெண்ட்ஸ், மார்க் ERP சாஃப்ட்வேரில் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். மாஸ்டர், மாஸ்டர், லெஜர், நியூ லெஜர் இந்த மாதிரி கொடுத்ததுனே 100 குரூப்ஸ் கேட்கும். 100 குரூப்ஸ் மீன்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு சேல் பண்ணுறீங்கன்னா சன்ட்ரி டெபிட்டர்ஸ், அதே வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், சப்ளையர்கிட்ட வாங்குறீங்களா மேனே பேசுகிறீங்களா. நான் இப்போ வந்து டெபிட்டர்ஸ் கிரியேட் பண்ணுறேன், சன்ட்ரி டெபிட்டர்ஸ். இப்போ சன்ட்ரி டெபிட்டர்ஸ் போனோடனே லெஜர் நேம் கேட்கும். அதாவது நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிற பர்சனோட நேம், அவங்களோட நேம் நம்ம கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஸ்ரீ விநாயகா ஃபுட்ஸ் லெஜர் நேம் கொடுத்துட்டேன். இங்கே வந்து டேஷன் கேட்கும். டேஷன் கேட்டதுன்னு இங்கே நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷனில் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டும். ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தால் அந்த கிரியேட் கேட்கும். அப்படி இல்லைன்னா புதுசாக பண்ணால் F2 கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால என்டர் அப்படியே கொடுத்துக்கிறேன். என்டர். இங்கே வந்து அக்கௌண்ட் குரூப், உதாரணத்துக்கு நான் வந்து அண்டர் குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெபிட்டர் கிரெடிட்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இவங்க வந்து உங்களுடைய டெபிட்டர்ஸ்னால் உங்களுடைய கஸ்டமர். நீங்கள் வந்து இல்லை என்னுடைய கஸ்டமர் இல்லை, இவங்ககிட்ட இருந்து தான் நான் பொருள் வாங்குறேன், இப்போ நான் திருப்பி வெளியே வந்து தான் திருப்பி செலக்ட் பண்ணணுமானா தேவையில்லை. இந்த இடத்துல வந்து நீங்கள் நோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட்டர்ஸ்னால் கிரெடிட்டர்ஸ். நான் இப்போ டெபிட்டர் என்னுடைய கஸ்டமர் கிரியேட் பண்ணதான் சன்ட்ரி டெபிட்டர்னு கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங் மெத்தட்னு வரும். பில் பை பில் ஆன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நான் வந்து பில் பை பில்னு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், அந்த கஸ்டமர் உங்களுக்கு எதனா பேமெண்ட் எதனா கொடுக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ட்ருன்னு கொடுத்துருங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 ருபீஸ் வந்து அவர் எனக்கு தரணும், அதனால நான் 500 ஓப்பனிங்காக கொடுத்துக்கிறேன். டிஆர்சிஆர்னு ஆப்ஷன் கேட்கும். டிஆர்சிஆர்னா நீங்கள் அவங்ககிட்ட வாங்கணுமா இல்லை நீங்கள் அவங்க கொடுக்கணுன்ற ஆப்ஷன். டிஆர்னா அவங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட் தரணும். சிஆர்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் தரணும். அவர் வந்து எனக்கு 500 எனக்கு தான் பேமெண்ட் தரணும், அதனால டிஆர் நான் கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்தது மெயில் டூன்ற மாதிரி நீங்கள் லெஜர் கொடுத்த நேம் ஆட்டோமேட்டிக் காப்பியாக இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் வந்து 3 லைனில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை 1 லைன்லாம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து டோர் நம்பர் கொடுக்குறேன். டோர் நம்பர், என்னோட ஸ்ட்ரீட் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3 லைனில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோட். பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க ஐட்டம் அப்படின்ற பட்சத்தில் இவே பில், இன்வெஸ்ட்க்கு இம்போர்ட்டட் கம்பல்சரி வந்து அப்போ வந்து பின் தேவைப்படும், அதனால நீங்கள் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி. இமெயில் ஐடினா பர்பஸ்க்கு யூஸ் ஆகணும். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் பில் ஷேர் பண்ண முடியும். எனக்கு வாட்ஸ்அப்பில் வேணாம், நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மெயில் ஐடி எனக்கு கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் அந்த கஸ்டமரோட மெயில் ஐடி நோக்கி எந்த ஐடியா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு வெப்சைட் எதனா இருக்குன்னா வெப்சைட் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி காண்டாக்ட் பர்சன் மிஸ்டர், மிஸ்ஸஸ் நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உதாரணத்துக்கு என்னோட பேரை நான் கொடுக்குறேன். அவங்க 2 ஓனர் இருந்தாங்கன்னா செகண்ட் ஓனர் நம்பர் கொடுக்கலாம். அவங்க வந்து அந்த கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கிறாங்களா, ஓனராக இருக்காங்களா, இல்லை மேனேஜராக இருக்கிறாங்களா, என்ன அதில் இருக்காங்களோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் லேண்ட்லைன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர் இருந்தால் மொபைல் நம்பர் கொடுக்கலாம். நான் உதாரணத்துக்கு 999 கொடுக்குறேன். இது ஏன் வந்து நெக்ஸ்ட் இது போலனா மொபைல் நம்பர் கொஞ்சம் மேனேட்டரி பண்ணிக்கிறாங்க. லெஜருக்கு வந்து அப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வாட்ஸ்அப்பில் பில் ஷேர் பண்ணுறதுக்கு. அதனால தான் வந்து இது நெக்ஸ்ட் இது நான் போல நான் ஒரிஜினல் நம்பரே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி வந்துடுங்க. ஜிஎஸ்டி கஸ்டமராக இருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி கொடுக்கலாம், இல்லைனா என்ட்ரு கொடுத்தனா நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்படி இல்லைனா இங்கே ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் சேஞ்சஸ் ஆகிடும். உங்களுக்கு சென்ட்ரல் லோக்கல் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அப்புறம் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் நம்பர் இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஐடி நம்பர், பேன் நம்பர் அதையும் எடுத்துக்கும். பில் எக்ஸ்போர்ட்ன்றது வந்து நம்மளுடைய மார்க் யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அதாவது நீங்கள் வாங்குகிற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலையும் மார்க் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க,
நீங்களும் மார்க் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அவங்க பர்ச்சேஸ் பில் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேல் பில்லிங் வந்துடும். அந்த ஆப்ஷனுக்கோசரம் தான் பில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆப்ஷன் நாங்கள் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எம்ஆர் இங்கே செட் பண்ணிக்கலாம், ஏரியா செட் பண்ணிக்கலாம், லெஜர் கேட்டகரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிஎஸ் நம்பர் கொடுத்தோடனே ஸ்டேட்டும் கண்ட்ரியும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதே மாதிரி லெஜர் டைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஜர் டைப்பில் வந்து ரிஜிஸ்டர், அன்ரிஜிஸ்டர், காம்போசிஷன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் வந்து நீங்கள் எது வேணுமோ ஜிஎஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே செலக்ட் பண்ணிக்கும். ஜிஎஸ்டி இல்லாதவங்களுக்கு நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜிஎஸ் நம்பர்னால ரிஜிஸ்டர்னு நான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி நீங்கள் என்டர் கொடுத்தோன்னே நான் ஓப்பனிங் பேலன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நீங்கள் பில் சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும். இந்த இயரோட ஃபைனான்ஷியல் ஃபர்ஸ்ட் டேட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அந்த அமௌண்ட்டு. என்டர் கொடுத்தீங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. தேங்க்யூ.